வெல்கம் பேக் வியூவர்ஸ். இது நம்ம டே 3 ஆஃப் ராஜஸ்தான் ட்ரிப்புங்க. போன வீடியோவில் நான் ஜெய்ப்பூர்லேருந்து நைட்டு ட்ரெயின் என்னதை பார்த்துருப்பீங்க. ஒரு 6 ஹவர் ட்ராவலுக்கு அப்புறமா நான் வந்து சேர்ந்திருக்க ஊர் பிகானீர். பிகானீரில் எனக்கு ஒரு ஹாஃப் அ டே பிளான் இருக்குங்க. ஆக்சுவலாக அதுக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பிகானீரில் ஒன்றும் இல்லை. அதனால நான் மதியானமே ரிட்டர்ன் ட்ரெயின் புக் பண்ணிட்டேன். நான் இப்போ ஐஆர்சிடிசியில் வழக்கம் போல் ரிட்டையர் ரூம் தாங்க புக் பண்ணியிருக்கேன். அதை பார்க்குறதுக்காக ரிசப்ஷன் நோக்கி போயிட்டுருக்கேன். புக்கிங் கன்ஃபர்மேஷனை காட்டி ஒரு பெட்டை வாங்கியாச்சுங்க. இந்த இடத்துல நமக்கு டார்மெட்ரி மட்டும்தான் அவைலபிளாக இருந்துச்சு. எல்லாரும் தூங்கிட்டு இருந்ததுனால பெருசாக எதுவும் சத்தம் போடாமல் நான் பாட்டுக்கு என் பெட்டில் ஐக்கியமாயிட்டேங்க. பிகானீரில் டார்மெட்ரி நல்லாவே இருந்துச்சுங்க. நீட்டாகவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இங்கே உங்களுக்கு லக்கேஜை ஸ்டோர் பண்ணுற ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு 3 மணி நேரம் தூக்க போட்டு எந்திரிச்சதுக்கப்புறம் விடிஞ்சிருச்சுங்க. வெளியில் வந்து பார்த்தா டார்மெட்ரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறதுனால இங்கேருந்து பார்க்கும்போது வியூ நல்லாவே இருந்துச்சு. நல்ல ஒரு சன்ரைஸ் கூட. நான் இப்போ ரெஃப்ரெஷ் ஆகிட்டு என்னோடய ஸ்பாட் கவரேஜ்க்காக கிளம்பிட்டேங்க. பிகானீரில் ஒரு 3-4 இடம் இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் சீக்கிரமாகவே கிளம்பி போனால் தான் எல்லா இடத்தையும் கவர் பண்ணிட்டு மதியானம் ட்ரெயின் பிடிக்க முடியும்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிளான் பண்ணி சீக்கிரமாகவே கிளம்பிட்டேன். அருமையான காலையில் ஒரு டீ இல்லாமலா ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்மில் டீ அவைலபிலிட்டி இருந்துச்சு. அதனால் நான் அங்கேயே ஒரு டீயை போட்டு என்னோட டேவை ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் இப்போ வெளியே வந்துட்டேன். இதுதான் பிகானீர் ஸ்டேஷனோட ஃப்ரண்ட்டு. பார்க்க பெரிய அளவில் கிராண்டாகவே இல்லைங்க. சிம்பிளான ஒரு ஸ்டேஷன், ஆனால் பார்க்க நல்லாவே இருந்துச்சு. நான் என்னோடய லக்கேஜை கிளாக் ரூமில் போட்டு கிளம்பிட்டேங்க. கிளாக் ரூமில் போடுறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. ஏன்னா இங்கே கிளாக் ரூம் ஃபெசிலிட்டி அவ்வளோவா சரியாக இல்லைங்க. இங்கே கிளாக் ரூமை கண்டுபிடிக்கிறதுக்கே நிறைய டைம் ஆகிடுச்சுங்க. அதுக்கப்புறம் அதை போய் பார்த்தா பார்சல் ஹேண்ட்லிங் பண்ணுற குடோன் ஏரியாவில் தான் ஒரு சின்ன பீரோ வச்சுருந்தாங்க. அங்கே தான் நம்ம லக்கேஜை ஸ்டோர் பண்ணிக்கணும். அதுக்கு பூட்டு கூட நம்ம தான் வாங்கி கொடுக்கணுமாவாங்க. நல்லா இருக்குடா உங்கள் ஃபெசிலிட்டி அப்படின்னு நினச்சிட்டு நான் ஃபர்ஸ்ட் ஸ்பாட்டான ராம்பூரியா ஹவேலிக்கு கிளம்பிட்டேங்க. அந்த ஸ்பாட்டு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கரெக்டாக ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸில் இருக்குங்க. இங்கேருந்து நடந்து தான் போகணும். சரி, மார்னிங் ஒரு நல்ல வாக்காக இருக்குமே சொல்லி கிளம்பி போனேன். போகிற வழியில் இந்த அருமையான கிராமத்து ஸ்கூலை பார்த்தேன். எனக்கு இந்த கிராமத்து ஸ்கூலெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க. ரொம்ப சிம்பிளாக ஒரு மாதிரி அமைதியாக இருக்கும். எனக்கு அங்கே படிச்சிருக்கணும்னு ரொம்ப ஆசை. ராஜஸ்தானில் நான் பார்த்த மற்ற 2 சிட்டியை விட பிகானீர் தாங்க ஓரளவுக்கு நல்ல நீட்டாக மெயின்டைன் பண்ணி க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இங்கே இருக்க முனிசிபல் கார்பரேஷன் நல்லா வேலை செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பிகானீர் எப்படி இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். பட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே சூப்பராக இருக்கு. அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே கொஞ்சம் தூரம் நடந்து வந்து நான் ராம்பூரியா ஹவேலி ரீச் பண்ணிட்டேங்க. ராம்பூரியா ஹவேலி வந்ததுக்கு முக்கிய காரணம் பிகானீரை பர்பிள் ஆர் ரெட் சிட்டின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அங்கே இருக்க பில்டிங்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி பர்பிள் ஆர் ரெட்டிஷ் கலரில் இருக்கும். அதை பார்க்கணுன்றதுக்காகவே அர்லி மார்னிங் கிளம்பி வந்தேன். நான் எதிர்பார்த்தது மாதிரியே இந்த இடம் ஒரு மாதிரி காமாக அழகாக இருந்துச்சுங்க. க்ரௌடெல்லாம் எதுவுமே இல்லை. அந்த பியூட்டியை நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன் பாருங்களேன். இந்த மாதிரி ஒரு தெருவில் இருக்க எல்லா வீடுமே பர்பிள் ஆர் ரெட் கலரில் இருந்துச்சுங்க. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அங்கிருந்த எல்லா வீட்டையும் பார்த்துட்டு ஃபோட்டோஸாக எடுத்துகிட்டு நான் அந்த இடத்துலேருந்து கிளம்பிட்டேன். வந்ததுக்கு காலையில் ஒர்த்தான ஸ்பாட்டுங்க. பிகானீர் தெருக்கள் இந்த மாதிரி நீங்கள் நிறைய மாடுகளை பார்க்க முடியும். மானாவரியாக மாடு மேய விட்டுருக்காங்க. அடுத்த ஸ்பாட்டுக்கு நடந்து போகலாமா ஆட்டோவில் போகலாமான்னு யோசிச்சுட்டே போயிட்டு இருக்கும்போது நடந்தே போவோம் இப்போ என்னன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். ராஜஸ்தான் ஃபுல்லாகவே தீபாவளி சேல்ஸு களை கட்டுதுங்க. பிகானீரில் ஏர்லி மார்னிங்லேருந்தே கடை போட ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய ரோட்டு கடை தான் இங்கே அதிகம். பரவாயில்லையே, பிகானீரில் ஏர்லி மார்னிங் வாக் பண்ணுறது சூப்பராக இருக்குது. அப்படியே அந்த மார்னிங் வைப்பை என்ஜாய் பண்ணிட்டே ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்தேன். என்ன மக்கள் தான் ஒரு மாதிரி குறுகுறுன்னு நம்மளையே பார்த்தாங்க. இங்கே ஒரு லெவல் கிராசிங்கில் கொஞ்சம் தான் நிற்க வேண்டியதாக போச்சுங்க. என்னடா இது ட்ரெயின் இவ்வளோ அடர்ந்த கட்டடத்துங்களுக்கு நடுவில் ஊருக்குள்ளே பூந்து போயிட்டுருக்கே அப்படின்னு ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தேன். இந்த ஆண்டியை பார்த்தீங்களா, நேற்று மீந்து போன சப்பாத்தியை போட்டு மூஞ்சில் எவ்வளவு பெருமை. இந்த வைப் எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்குங்க. பிகானீரில் காலையில் அதிகமாக டிராஃபிக் இல்லாத இந்த ரோட்டில் இந்த மார்னிங் வைப்பில் நடந்து போகிறது நல்லா இருக்குது. என்னை விட்டு அப்படி டெய்லி நடந்துகிட்டே இருப்பேன். போகிற வழியில் இங்கே ஒரு பழமையான கவர்மெண்ட் பில்டிங்கை பார்த்தேங்க. என்னடா இது, கவர்மெண்ட் பில்டிங்கு, கவர்மெண்ட் காம்ப்ளெக்ஸ், சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா எல்லா இடத்துலையும் மார்க்கெட்டை போட்டு வச்சுருக்காங்க. அந்த ரோட்டில் வந்துட்டே இருக்கும்போது நடு ரோட்டில் ஒரு சிவலிங்கத்தை பார்த்தேன். ஏடா லிங்கத்தை நடு ரோட்டில் வச்சுருக்காங்கன்னு பக்கத்தில் போய் பார்த்தா அது வாட்டர் டேங்க்கு. ஏன்டா உங்களுக்கு வேறு டிசைனே கிடைக்கலையா? ராம்பூரியா ஹவேலிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1.25 கிலோமீட்டர் வந்துட்டாங்க. நான் இப்போ போக போகிறது பிகானீர்லேயே வச்சு மோஸ்ட் ஃபேமஸ் ஸ்பாட்டான ஜுனாகர் ஃபோர்ட். இந்த ஜுனாகர் ஃபோர்ட் தான் பிகானீர்லேயே இருக்க த ஒன் அண்ட் ஒன்லி பெஸ்ட் ஸ்பாட்டுங்க. இது வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்கும்னு என்னால் நம்பவே முடியல. நான் அவசரப்பட்டு ஆட்டோ எடுத்திருந்தால் கண்டிப்பாக ஒரு பெரிய சார்ஜ் பண்ணியிருப்பாங்க. மார்னிங் நல்லா வைப் பண்ணிட்டு ஒரு வாக் பண்ணி வந்ததுலேயே நான் ஜுனாகர் ஃபோர்ட்டை ரீச் பண்ணிட்டேன்.
என்ட்ரன்ஸ் உள்ள நுழைஞ்சதுமே அந்த ரெட் கலர் பில்டிங் அப்படியே நம்மளை வெல்கம் பண்ணுதுங்க. ஜுனாகர் ஃபோர்ட் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஃபோர்ட் இன் ராஜஸ்தானுங்க. இந்த கதவை பார்த்தாலே தெரியலையா எவ்வளோ பிரம்மாண்டமான கதவுன்னு பார்த்தீங்களா? கரெக்டாக சென்டரில் அந்த ஊசியாக இருக்குல்ல, அது எதுக்குன்னு நம்மள பல பேருக்கு காரணம் தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி கதவுங்களெல்லாம் அந்த காலத்தில் யானையை வச்சு தாங்க இடித்து தள்ளுவாங்க. அப்படி யானை வந்து முட்டும்போது கரெக்டாக அதோட நெத்தி படுற இடத்துல இந்த மாதிரி பாயிண்டான கத்தி மாதிரி இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸாக வச்சுருந்தோம்னா அது நெத்தி படும்போது அது குத்துற மாதிரி இருக்க ஃபீலிங்னாலேயே அது திரும்பி போயிடும். அதனால தான் சூப்பரில். உள்ளே நுழைஞ்சு பார்த்ததுக்கு அப்புறம் தாங்க தெரியுது இந்த ஃபோர்ட்டு எவ்வளோ பெருசுன்னு. அவ்வளோ பெரிய ஃபோர்ட்டு அப்படியே ஒரு 360 டிகிரி சுற்றி பார்த்தோம்னா இந்த ஃபோர்ட்டோட காம்ப்ளெக்ஸே அவ்வளோ பெருசு இருக்குங்க. அந்த ரெட் கலர் டோன் தான் ஜுனாகர் ஃபோர்ட்டுக்கே ஒரு ஐடென்டிட்டியாக இருக்குங்க. இங்கேருந்து பார்த்தா தெரியுது பாருங்க எவ்வளோ பெரிய பில்டிங்னு. ஃபோர்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இங்கே இருக்க மியூசியம் டூர் கண்டிப்பாக பண்ணியே ஆகணுமாமாங்க. அதுக்கு ஒரு 50 ரூபா டிக்கெட்டை வாங்கி உள்ளே அப்படியே சும்மா பார்க்கணுமேனு வேகமாக அப்படியே சுற்றி பார்த்துட்டு வெளியே போயிட்டேன். ஒரு 200 கொடுத்த டிக்கெட்டை வாங்கிட்டு உள்ளே வந்துட்டாங்க. இங்கே அவங்க டைமிங் பயங்கரமாக கீப்பப் பண்ணுறாங்க. பேட்ச் பை பேட்சாக தான் அனுப்புவாங்களாமா. உள்ளே நுழைஞ்சது ஒரு பெரிய ஃபாயர் ஏரியாங்க. அடுத்த பேட்ச் அனுப்புகிற வரைக்கும் இங்கே தான் வெயிட் பண்ணோம். டைம் மணி அடித்ததும் இந்த சைடில் மலை மாதிரி இருக்கிற படி வழியாக தாங்க ஏறி போகணும். தசு உசுன்னு ஆயிடுச்சு போகிறதுக்குள்ளே. ஜுனாகர் ஃபோர்ட்டில் அநியாயத்துக்கு பங்க்சுவலாக இருக்காங்க. உள்ளே வந்ததும் ஃபர்ஸ்ட் இருக்கிறது இந்த கிராண்டான கோர்ட்யார்ட் ஏரியா. இங்கே இருக்க அந்த ரெட் டோன் கண்ணு கூசுற அளவுக்கு இருக்குங்க. பார்க்கவே அவ்வளோ மேக்னிஃபிசண்ட்டான ஒரு கோர்ட்யார்ட். நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி உள்ளேயும் ராயல் மியூசியம் தாங்க. ராஜ குடும்பம் யூஸ் பண்ண எல்லா பொருளையும் இங்கே டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாங்க. அதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா உள்ளே ஒரு ஏரோப்ளைன் நிற்கிது. அது பிகானீர் அரசர் யூஸ் பண்ண ஏரோப்ளைன் ஆமாங்க. அதுக்கு தான் இங்கே நடு ஹாலில் டிஸ்பிளேக்கு வச்சுருக்காங்க. இங்கேயும் மியூசியம் டூர் தானா அப்படின்னு எனக்கே ஒரு மாதிரி லைட்டாக சலிப்பாயிடுச்சுங்க. எனக்கு ஒவ்வொரு இடத்தையும் நின்று பார்க்க பொறுமையே இல்லை. அதனால் எல்லாத்தையும் வேகமாக அப்படியே போய் சுற்றி பார்த்துட்டு ஏதாவது ஆச்சரியமான பொருள் இருந்தால் மட்டும் நின்று பார்த்துட்டு இருந்தேன். இதாண்ட ஆச்சரியமான விஷயம். அந்த பில்டிங்ஸை பார்க்குறதாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அது மற்ற இடத்துலேருந்து எப்படி டிஃபர் ஆகுதுன்னு நோட் பண்ணுறதே ஒரு தனி சுகம்தான். இந்த ஹால் எவ்வளோ ஹாண்டடாக இருக்குன்னு பார்த்தீங்களா? இந்த மாதிரி விஷயத்தினால தாங்க எனக்கு ஜுனாகர் ஃபோர்ட் மற்ற ஃபோர்ட்லேருந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துச்சு. எனக்கு இங்கே நிறைய டிபி கிடச்சிக்குது. ராஜ குடும்பம்னு ரொம்ப ஓல்டெல்லாம் இல்லைங்க. அந்த ஃபேனு லைட்டெல்லாம் பார்க்கும்போது 2000க்கு பக்கத்தில் ஏரில் தான் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் கண்டிப்பாக ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணுங்க. இதுதானே பின்னாடி ஹிஸ்ட்ரி சொல்லும். அதை நல்லாவே அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த ஹால்வே ஒரு நல்ல ஹைலைட்டுங்க. இதில் நடந்து போகும்போது அந்த ஸ்பீட் ஷாட் எடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபுல்லாக ரெட் கலர் தீமில் இந்த பில்டிங் நடுவில் சடனாக ஒரு ஒயிட் கலர் தீமுங்க. இந்த கோர்ட்யார்ட் என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணாங்கன்னு தெரில. இதில் அவ்வளோ டோர்ஸ் இருக்குது. நீங்களே பார்க்குறீங்களா? அப்படியே ஒயிட் கலர் தீமுக்கு அந்த ஆம்பர் கலர் டோரு அப்படியே கான்ட்ராஸ்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இந்த இடம் சூப்பராக இருக்குங்க. பார்த்ததில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ராஜஸ்தானி ஸ்டைல் தான். இங்கே பாருங்கள், இன்னொரு சூப்பரான ஒரு ஏரியா. அவ்வளோ மைன்யூட்டான பெயிண்டிங்ஸ் எல்லாம் இப்படி தான் பண்ணுறாங்கன்னு நினைக்கல தெரியலங்க. எவ்வளோ டைம் எடுத்து இதெல்லாம் பண்ணுவாங்க, இதெல்லாம் செய்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு நினச்சி கூட பார்க்க முடியல. இந்த இடம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறதுனால இங்கேருந்து கீழே பார்த்தோம்னா அந்த கோர்ட்யார்டோட ஒரு கம்ப்ளீட் வியூ நல்லாவே தெரியுது. இந்த பேர்ட்ஸ்லேருந்து ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்காக இந்த இடத்தெல்லாம் வலை போட்டு மூடி வச்சுருந்தாங்க. இந்த குட்டி குட்டியாக ஒர்க்கை பார்க்கணுன்னு ஆசை தான், பட் டைம் ஆகுமே சொல்லிட்டு அங்கேருந்து டக்குன்னு பார்த்துட்டு கிளம்பிட்டேன். இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான பால்கனி ஏரியாங்க. இந்த இடத்துலையும் அந்த டார்க் ரெட் தீம் நல்லாவே தெரியுது. இந்த இடத்துல எனக்கு ஒரு டிபி எடுத்துக்கிட்டேன். சூப்பராக இருந்துச்சு. எதை ஃபோட்டோ எடுக்கிறது எதை விடுறதுனே தெரியலங்க. ராஜஸ்தானி ஆர்கிடெக்சர்னா சும்மாவா? சரி, இதுக்கு மேலே மெதுவாக சுற்றி பார்த்துட்டு இருந்தால் டைம் பார்த்தாதுன்னு சொல்லிட்டு வண்டியை 2வது கீழே கிளப்பிட்டேங்க. அப்படியே டக்குன்னு எல்லா பக்கம் வேகமாக சுற்றி பார்த்தேன். என்ன உள்ளே போய் தொலைஞ்சிடாமல் இருக்கணும், அந்த விஷயத்தில் ஒரு விஷயம் கவனமாக இருக்கணும். ஆனால் இங்கே இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு வந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் டூர் முடிச்சுட்டு திரும்ப கிரவுண்ட் ஃப்ளோர் கோர்ட்யார்டுக்கு வந்துட்டாங்க. இந்த இடம் கொஞ்சம் ஸ்பெஷல் மாதிரி தெரியுது. தர்பார்லாம் நடக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த நடுவில் இருக்க பீடத்தை பார்த்தா ராஜா உட்காந்துருக்க இடம் மாதிரியே இருக்கு. அப்படியே அந்த மேலே இந்த பால்கனி நோட் பண்ணிங்களா, ராணிங்கெல்லாம் நின்று பார்க்குற மாதிரி இருக்குல்ல, சூப்பர்.
சடனாக நிறைய இடத்துல சேஞ்சஸ் ஆகுதுங்க. ரெட் கலர், ஒயிட் கலர், அப்புறம் அந்த ஆர்கிடெக்சரல் டிஃப்ரென்ஸ் எல்லாமே மாறிட்டே இருக்கிறதுனால ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. அங்கங்கே டூரிஸ்டோட வசதிக்காக இந்த மாதிரி டேபிள் ஃபேன் எல்லாம் வச்சுருந்தாங்க. அது இருந்ததுனால தான் கொஞ்சம் ஏர் ஃப்ளோவோட இந்த இடம் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. இல்லைன்னா ராஜஸ்தானோட டெம்பரேச்சரை பற்றி தான் தெரியுமே. இங்கே ஜுனாகர் ஃபோர்ட்டுக்குள்ளே தண்ணி, ஸ்நாக்ஸ்னு அப்படின்னு பெரிய வசதியெல்லாம் இல்லைங்க. அதனால் நீங்கள் உள்ளே வர்றதுக்கு முன்னாடி வெளியவே எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு வந்துக்கோங்க. அங்கே இங்கேன்னு சுற்றிட்டு கடைசியாக அஃபீஷியலான தர்பார் ஹாலுக்கு வந்தாச்சுங்க. இந்த இடத்துல நுழையும் போதே ஒரு வித நல்ல வைப்ரேஷன். ஏன்னா இந்த இடம் ஒரு ப்ரைடான ஏரியா இல்லையா, அதனால தான். அப்படியே ரீவைண்ட் பண்ணி ஒரு 400-500 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்களேன் இந்த இடத்த. இன்டோர் டூர் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் வெளியே வந்துட்டேங்க. அப்படியே இந்த கேட்டு வழியாக அப்படியே வெளியே போகலான்னு பார்க்கும்பொழுது தான் ஸ்கூல் எஸ்கர்ஷனுக்காக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இங்கே கூட்டிகிட்டு வர ஆரம்பித்தாங்க. நல்ல வேலை ஒரு வழியாக சீக்கிரம் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டேன். ஜுனாகர் ஃபோர்ட் வாசல்லையே நான் 3வது ஸ்பாட் போகிறதுக்கு ஒரு ஆட்டோவை பேசி எடுத்துட்டேங்க. அரைகுறையில் ஹிந்தியில் பேசி அவர்கிட்ட புரிய வைக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. நல்ல மனுஷங்க, அப் அண்ட் டவுனுக்கே சேர்த்து எனக்கு நல்லாவே கம்மி பண்ணி கொடுத்தாரு. பிகானீர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குங்க. நடந்து வந்த போதும் சரி, இந்த மாதிரி ஆட்டோவில் போகிறப்பையும் சரி, ரொம்ப அமைதியாக, அதிகமாக டிராஃபிக் இல்லாமல் ஊர் பார்க்கவே ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. பிகானீர் ஆக்சுவலி ராஜஸ்தானில் கிட்டத்தட்ட பார்டர் பக்கத்தில் இருக்குது. அதனால இங்கே டிஃபென்ஸ் சம்மந்தமான நிறையா ஆஃபீஸஸ்ஸு, ஆர்மி பேஸ் எல்லாமே இங்கே இருக்குங்க. இங்கே நிறைய மிலிட்ரி கேம்ப் இருக்கிறதுனாலேயே கொஞ்சம் செக்யூரிட்டி இந்த ஊரில் ஜாஸ்தியாகவே இருக்கும். ரோடெல்லாம் நல்லா பக்காவாக வைடாக போட்டு நீட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹிந்தியே தெரியாமல் ஆட்டோ பையா கூட பேச்சு கொடுத்துட்டே வந்தாங்க. அவர் என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தார். நான் ஏதோ புரிஞ்ச மாதிரி எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு வந்தேன். அவர் சொன்னதுலேருந்து புரிஞ்ச ஒரு சில விஷயத்தை படி பார்த்தோம்னா, அவர் பிகானீரில் வேறு என்னென்ன நீங்கள் பார்க்கலாம் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வந்தார். இங்கே நான் இது வரைக்கும் பார்த்த மாதிரி ஹவேலி, அப்புறம் ஜுனாகர் ஃபோர்ட், இப்போ நான் போயிட்டுருக்க தேவிகுண்ட் சாகர், அதெல்லாம் தாண்டி இங்கே கேமல் ரிசர்ச் சென்டர்லாம் இருக்குங்க. அது போக இன்னும் 1-2 ஸ்பாட் சொன்னார். பட் ஆனால் அதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால விட்டுட்டேன். ஆனால் நான் நினச்ச மாதிரி தான் அவரும் நினச்சாரு. இங்கே ஹாஃப் டேக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. இங்கேருந்து 35 கிலோமீட்டர்ஸ் போனோம்னா கர்னி மாதா டெம்பிள் இருக்குங்க. அது இங்கே இருக்க ஃபேமஸான டெம்பிள். அதுதாங்க படத்துலலாம் ஒரு சில இடத்துல காட்டியிருப்பாங்களே, இந்த எலி கோயில் பூரா எலியாக இருக்கும்ல, அந்த கோயில் இங்கிருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது. ஆனால் ஆட்டோ பையாவே சொன்னார், அதுக்கு போயிட்டு வர்றதுக்கு உனக்கு கண்டிப்பாக நேரம் ஆயிரும், ட்ரெயினை பிடிக்க முடியாதுன்றதுனால. நான் பிளான் பண்ணதில் கர்னி மாதா டெம்பிளே இல்லைங்க, அதனால் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். ஆனால் ஒன் டே இருக்கிற மாதிரி இங்கே வந்திருந்தேன்னா கண்டிப்பாக அந்த கர்னி மாதா டெம்பிளை விசிட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் இந்தியாவில் ஒரு ஐகானிக் டெம்பிளை கண்டிப்பாக பார்க்க வேண்டியது. ஒரு 4-5 ஸ்பாட்டை தவிர இங்கே பார்க்குறதுக்கு பெருசாக இங்கே இல்லைன்னு சொல்லி ஆட்டோ பையாவே சொல்லிட்டாரு. ஸோ அப்போ நம்ம பண்ண பிளான்லாம் கரெக்டாக தாங்க இருக்கு. நான் ஏதோ அவசரப்பட்டு பிகானிக்கு ஹாஃப் டே ஒதுக்கிட்டமே நினச்சிட்டு இருந்தேன். பட் அது தவிர எனக்கு எந்த ஸ்பாட்டை கவர் பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் ஹாஃப் டேவே போதும்னு நினச்சி தான் ஃபஸ்ட் நினச்சேன். ஆட்டோ பையா நமக்கு கிளாரிஃபை பண்ணிட்டார். நான் இப்போ பிகானீரில் என்னோட லாஸ்ட் ஸ்பாட்டான தேவிகுண்ட் சாகரை நோக்கி தாங்க போயிட்டுருக்கேன். இது கரெக்டாக ஜுனாகர் ஃபோர்ட் வாசல்லேருந்து 7.5 கிலோமீட்டருக்கு மேலே வரும். நான் பண்ண மாதிரியே ஒரு ஆட்டோ பையாட்ட டீல் பேசுனீங்கன்னா அவரே உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு திரும்ப கொண்டு வந்து விட்டுருவார். ஆட்டோ பையா வாசல்லே வெயிட் பண்ண சொல்லிட்டு ஒரு 15 ரூபா டிக்கெட்டை வாங்கிட்டு உள்ளே நுழைஞ்சிட்டாங்க. தேவிகுண்ட் சாகர்ன்றது ஒரு ராயல் செனட்டோஃப், அதாவது ராஜ குடும்பத்து கல்லறை. ராஜ குடும்பத்தோட கல்லறை என்ன சாதாரணமாகவும் இருக்கும், அப்படி தாஜ்மஹால் மாதிரி மார்பிள்லேயே ஒருத்தரோட சமாதியை இப்படி அலங்காரமாக கட்டி வச்சுருக்காங்கங்க. அதனாலே இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்பாட்டாக இருக்கும். நீங்கள் இந்த இடத்த கண்டிப்பாக வந்து பாருங்கள். 7 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வர்றதுக்கு வருத்துங்க. அந்த இடத்துல இருக்க ஒவ்வொரு கல்லறையும் அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. எந்த அளவுக்கு அழகுனா, மட்ட மத்தியானத்தில் ஒரு இடுகாட்டில் நிற்கிறேன்ற பயம் கொஞ்சம் கூட இல்லாமல் நான் பாட்டுக்கு அங்கே இருக்கிற இடத்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஃபுல்லாக ஃபோட்டோ எடுத்து முடித்த பிறகு தாங்க நானே அதை ரியலைஸ் பண்ணேன். கொஞ்சம் பீதி ஆகும் தான் அங்கேருந்து கிளம்புனேன். ஏன்னா பக்கத்தில் ஒருத்தர் கூட இல்லைங்க. அநேகமாக இந்த ஹோல் டேயில் நான் மட்டும்தான் இந்த இடத்த விசிட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். மத்தியானம் தாங்க கொஞ்சம் வெயிலாக இருக்குது. ஈவினிங் கண்டிப்பாக இந்த இடம் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். ஆசை தீர அந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு நிறைய டிபிஸ் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. தேவிகுண்ட் சாகர் கண்டிப்பாக வர்த்து விசிட் பிளேஸுங்க. நீங்கள் இங்கே வர்றதுக்கு பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஈவினிங் டைமாக பார்த்து பிளான் பண்ணுங்கள். ஏன்னா உள்ளே போகிறதுக்கு செருப்பு கூட அலோடு இல்லை. கண்டிப்பாக வெயிலில் தாங்க முடியாது. ஆட்டோ பையா நம்மளை ரயில்வே ஸ்டேஷன்லேயே ட்ராப் பண்ணிட்டாருங்க. அவருக்கு ஒரு தன்யவாத் பாய் சொல்லிவிட்டு அவரோட அமௌண்ட்டை செட்டில் பண்ணிவிட்டு இறங்கிட்டேன். இப்போ நான் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே போகணும். அந்த அல்ட்ரா மாடர்ன் கிளாக் ரூம்லேருந்து என்னோடய லக்கேஜை வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. திரும்ப இப்போ ரிட்டையர் ரூமுக்கே போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கணும். ஏன்னா என்னோடய ட்ரெயின் மதியானம் 3:10 தான். எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது. வர்றது என்னோடய ட்ரெயின் இல்லைங்க, அது வேறு ஏதோ ட்ரெயின். சும்மா ட்ரெயின் போகிறத இங்கேருந்து வேடிக்கை பார்க்கலான்னு கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இருந்தேன். ஏன்னா ரயில் கோ பசந்த அப்படின்னா சின்ன வயசுலேருந்தே ரயில் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு அர்த்தம்.
ரிட்டையர்ட் ரூமில் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மதியானம் அதுக்கப்புறம் லஞ்சை வெளியில் போய் சாப்பிட்டுட்டு திரும்ப வந்து ரெஃப்ரெஷ் எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. என்னோடய ட்ரெயினுக்கு இப்போ கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. நான் இப்போ கரெக்டான பிளாட்ஃபார்ம் பார்த்து போய் உட்காரணும். போர்டை பார்க்கும்போது பிளாட்ஃபார்ம் நம்பர் 2ன்னு போட்டிருந்தது. அதனால் என்னோடய லக்கேஜ் தூக்கிட்டு லொங்குன்னு பிளாட்ஃபார்ம் 2 நோக்கி நடந்து போயிட்டுருக்கேன். இவ்வளோ வெயில் அடித்தாலும் எவ்வளோ அலைச்சல் இருந்தாலும் என்னமோ தெரிலங்க, பிக்கானீர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ்வளோவா கூட்டம் இல்லை, பட் அதை தாண்டி ஏதோ ஒரு வித வைப்ரேஷன். பிக்கானீர் எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங். வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக இந்த ஊரில் இன்னும் கொஞ்சம் நாள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிட்டு வருவேன். ரயில்வே ஸ்டேஷன் மேக்ஸிமம் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு க்ளீனாக வச்சுருந்தாங்க. எனக்கு அதுவே ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் இப்போ அப்படியே மெதுவாக பிளாட்ஃபார்ம் 2ல் இறங்கிட்டு இருக்கேங்க. பிளாட்ஃபார்ம் 2ல் கூட்டம் இல்லாதப்பே நினச்சிருக்கணும். சந்தேகப்பட்டு போர்டை பார்த்தா டக்குன்னு பிளாட்ஃபார்ம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. பிளாட்ஃபார்ம் நம்பர் 6 இருந்ததுனால திரும்ப ஓவர் பிரிட்ஜில் என் லக்கேஜை தூக்கிட்டு ஏறி 6வது பிளாட்ஃபார்முக்கு வந்துட்டேன். ஒரு 10 நிமிஷம் டிலேயில் கரெக்டாக 3:15க்கு என்னோட ட்ரெயின் வந்துடுச்சுங்க. இந்த ட்ரெயினில் நான் ராஜஸ்தானில் என்னோட 4th டேக்கு 4th சிட்டியை நோக்கி தாங்க போக போகிறேன். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக ராஜஸ்தானில் டே ட்ரெயினில் ட்ராவல் பண்ண போகிறேன். சொன்ன டைமுக்கு ட்ரெயினை எடுத்துட்டாங்க. பிக்கானீர்லேருந்து கிளம்பிட்டோங்க. எனக்கு பிக்கானீர்லேருந்து கிளம்ப மனசே வரல. என்னமோ தெரில, இந்த சிட்டி எனக்கு க்ளோஸ் டு ஹார்ட்டாக மாறிடுச்சு. இதுக்கு முன்னாடி பிக்கானீர் விசிட் பண்ணதும் இல்லை, இங்கே பெரிய அளவில் டைம் ஸ்பெண்ட் பண்ணவும் முடியல. ஆனால் ஏனோ தெரில, பிக்கானீர் வந்து ரொம்ப நாளாக இங்கேயே இருந்து இங்கேயே பழகின மாதிரி ஏதோ எனக்கு சொந்த ஊர் மாதிரி ஒரு ஃபீலிங் தருது. இப்போ தோணுதுங்க, ஜஸ்ட் சைட் சீயிங்காக மட்டும் இல்லாமல் சும்மாவே ஒரு 1 டே இந்த ஊரில் ஸ்டே பண்ணி அப்படியே இந்த ஊரை சும்மா சுற்றி பார்த்துட்டே இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுது. இது நம்மள பல பேர் தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களுக்கு போகும்போது கூட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். எனக்கு அந்த மாதிரி ஆயிருக்குங்க. நான் தஞ்சாவூர் ஃபஸ்ட் டைம் போனப்பையும் சரி, காரைக்குடி ஃபஸ்ட் டைம் போனப்பையும் சரி, அந்த ஊருக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. பட் ஆனால் அங்கேயே இருந்திருக்கலாம், இன்னும் கொஞ்ச நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம்னு தோணுச்சுங்க. அதே மாதிரி தான் எனக்கு பிக்கானீர்லேயும். உங்களுக்கும் இந்த மாதிரி எங்கேயாவது ஒரு க்ளோஸ் டு ஹார்ட் ஃபீலிங் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். 3rd ஏசியில் ஒரு அப்பர் பெர்த் சீட்டை புக் பண்ணியிருந்தேன். டைம் பாஸ் பண்ணுறதுக்கு என்னடான்னு பண்ணுறதுன்னு தெரில. நான் ஆடு ஜீவிதம் படம் இன்னும் பார்க்கல, அதனால் அதை டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த படம் தாங்க பார்த்துட்டே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சுது. எனக்கு முடிஞ்சால் கொஞ்சம் நேரம் தூங்கலாமான்னு நினச்சேன், பட் படம் பார்த்துட்டு இருந்ததுலேயே டைம் சரியாக போச்சு. ஈவினிங் டைமில் இந்த மாதிரி ரயில் கதை ஓரம் நிற்கிறது ஒரு தனி சுகம் தாங்க. சரி, கன்க்ளூஷன் கொடுக்கறதுக்கான டைம் வந்துடுச்சு. பிக்கானீர் சிட்டியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் ராஜஸ்தானுக்கு ட்ரிப்பு பிளான் பண்ணுறீங்கன்னா பிக்கானீர் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சிட்டியாக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே சைட் சீயிங் ஸ்பாட்ஸு கொஞ்சம் கம்மி தாங்க. க்ளோசஸ்ட் ஸ்பாட்ஸ் எல்லாம் நீங்கள் கவர் பண்ணணும்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஹாஃப் டேவே மோர் தென் இனஃபாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி கர்ணி மாதா டெம்பிளை கவர் பண்ணணுன்னா மட்டும்தாங்க உங்களுக்கு 1 டே ஃபுல்லாக தேவைப்படும். அதை தாண்டி பெருசாக இங்கே என்ஜாய் பண்ணுறதுக்கோ இல்லை டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கோ இல்லைங்க. எனக்கு ஆன மாதிரி உங்களுக்கும் ஏதாவது ஒரு நல்ல வைப்ரேஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிக்கானீர் விசிட் பண்ணலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் கண்டிப்பாக பிக்கானீரை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கிற ஜஸ்ட் ஒரு ஹாஃப் டே டைம் ஸ்பெண்டிங்காக நீங்கள் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வர வேண்டியது இல்லைங்க. நான் இங்கே வந்ததுக்கு முக்கிய காரணம், பிக்கானீர் ஒரு பர்பிள் சிட்டி. நம்ம பார்த்த மாதிரி இங்கே இருக்க பில்டிங்ஸ் எல்லாம் அந்த பர்பிள் கலர் ஆர் ரெட்டிஷ் கலரில் இருந்துச்சு இல்லையா, அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக முக்கியமாக நான் இங்கே வந்தேன். அது போக ஜுனாகர் ஃபோர்ட் தாங்க இங்கே இருக்க ஒன் அண்ட் ஒன்லி ஃபேமஸ் ஸ்பாட். அது கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு இடம் தான். அது போக தேவிகுண்ட் சாகர் ஒரு ஆட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இந்த 3 ஸ்பாட் தவிர இங்கே வேற ஒன்றும் பார்க்கறதுக்கு இல்லை. ஸோ பிக்கானீர் இவ்வளோதாங்க. பட் நீங்கள் உங்கள் ராஜஸ்தான் பிளானை ஒரு பெரிய அளவில் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா பிக்கானீர் கண்டிப்பாக இன்க்ளூட் நீங்கள் பண்ணிக்கலாங்க. அந்த ஒரு ரூரல் வைபை நீங்கள் இங்கே என்ஜாய் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் பஞ்சாப் ஆர் டெல்லி போகும்பொழுது ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் மாதிரி இந்த பிக்கானீரை நீங்கள் பார்த்துட்டு போகலாங்க. ஓகே வியூவர்ஸ், பிக்கானீரை பற்றி நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை இந்த வீடியோ மூலமாக ஷேர் பண்ணிட்டேன். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ்ன்றதை நீங்கள் மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். அன்டில் தென், பை ஃப்ரம் மீ.